ஓம் சாந்தி. 31/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் புண்ணியாத்மாக்களாக ஆக விரும்பினால் நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை என்பதையும், நீங்கள் சத்தியத்தை உங்கள் கணக்கில் சேகரிக்கின்றீர்கள் என்பதையும் உங்கள் அட்டவணையில் சோதித்து பாருங்கள். கேள்வி: மிக பெரிய பாவங்களில் ஒன்று எது? பதில்: எவரின் மீதும் தீய பார்வையை கொண்டிருப்பது மிக பெரிய பாவங்களில் ஒன்று. புண்ணிய ஆத்மா ஆகிக் கொண்டிருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் எவரின் மீதும் தீய, அதாவது விகாரமான பார்வையை ஒருபோதும் கொண்டிருக்க கூடாது. எவ்வளவு நேரம் யோகத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள் என்றும், நீங்கள் ஏதாவது பாவத்தை செய்கின்றீர்களா என்றும் நீங்களே உங்களை சோதியுங்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்கு தந்தை உங்களுக்கு கொடுக்கும் மேன்மையான வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்றுவதிலும், எவரிலும் விகாரமான பார்வையை ஒருபோதும் கொண்டிராமல் இருப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். பாடல்: உங்களின் இதய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களிடம் அழியும் செல்வம் இருப்பின் அதனை தகுதி வாய்ந்த முறையில் அலௌகிக சேவைக்கு பயன்படுத்துங்கள். நீங்கள் நிச்சயம் அழிவற்ற ஞான இரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். 2. உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். 1. உங்கள் ஸ்திதி எவ்வாறு உள்ளது? 2. நீங்கள் நாள் முழுவதும் ஏதாவது தவறுகள் செய்தீர்களா? 3. நீங்கள் எவருக்காவது துன்பத்தை கொடுத்தீர்களா? 4. நீங்கள் எவர் மீதேனும் தூய்மையற்ற பார்வையினை கொண்டிருந்தீர்களா? ஆசீர்வாதம். நீங்கள் இலேசாகவும் ஒளியாகவும் ஆகுவதாலும் உயர பாய்வதாலும் ஒரு தீவிர முயற்சியாளராகி அனைத்து பிரச்சனைகளையும் வெற்றி கொள்வீர்களாக. நீங்கள் உங்களை ஒரு விலை மதிப்பற்ற இரத்தினமாக கருதி பாப்தாதாவின் இதயமாகிய கொள்கலனில் அமர்ந்திருங்கள், அதாவது தந்தையின் நினைவில் அமிழ்ந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் எதனையும் சிரமமாக அனுபவம் செய்ய மாட்டீர்கள். உங்கள் சுமைகளும் முடிவடைந்துவிடும். இலேசாகவும் ஒளியாகவும் ஆகுவதற்கு இந்த யோகத்தை செய்யுங்கள். அதன் பின்னர் உங்கள் முயற்சிகளில் உயரே பாயுங்கள். பின்னர் நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்கள். நீங்கள் எப்பொழுதாவது எதனையாவது சிரமமாக கருதினால் தந்தையின் முன்னால் அமர்ந்து உங்கள் தலை மீது அவருடைய ஆசீர்வாத கரத்தை அனுபவம் செய்யுங்கள். இதனை செய்வதனால் ஒரு வினாடியில் சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை காண்பீர்கள். ஸ்லோகம். ஒத்துழைப்பு சக்தியானது அசாத்தியத்தையும் சாத்தியம் ஆக்குகின்றது. இதுவே உங்கள் பாதுகாப்பு கோட்டையாகும். அவ்யக்த சமிக்ஞை. உங்கள் சக்தி வாய்ந்த மனதால் சக்காஷை கொடுக்கின்ற சேவையை செய்யுங்கள். காலத்திற்கேற்ப நீங்கள் இப்பொழுது உங்கள் மனம் மூலம் ஒரு சூழலை உருவாக்குவதற்கு எங்கும் சகாஷை கொடுக்கின்ற பணியை மேற்கொண்டு அதிர்வலைகளை பரப்புங்கள். இந்த சேவை இப்பொழுது தேவைப்படுகின்றது. நீங்கள் பாபாவை சாகார ரூபத்தில் கண்டீர்கள். குறிப்பாக ஏதேனும் அலைகள் ஏற்படும் போது இரவு பகலாக சகாஷை கொடுப்பதற்கும் பலவீனமானவர்களை சக்தி ஊட்டுவதற்கும் அவர் கவனம் செலுத்தியதை நீங்கள் கண்டீர்கள். ஆத்மாக்களுக்கு சகாஷை கொடுக்கின்ற சேவைக்கு நேரம் ஒதுக்கினார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள்.
ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.